சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் மெட்ரோ குடிநீர் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிப்பது தொடர்பாக குடிநீர் வாரிய அதிகாரிகளுடன் காவல்துறையினர் இன்று அல்லது நாளை ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருவிக நகர் பகுதியில தனது தாயுடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 10 வயது சிறுமி சாலையில் இந்த பள்ளத்தின் காரணமாக நிலைத்தடுமாறு இருசக்கர வாகனத்தில் கீழே விழுந்த போது லாரி பின்னால் வந்த தண்ணீர் லாரி மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக நேற்று முதல் போக்குவரத்து போலீசார் இந்த தண்ணீர் லாரி மற்றும் நகர உரிமையாளர்களும் மற்றும் ஓட்டுநர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளும் அறிவுரைகளும் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக வாகனங்களின் நிர்வாகமும் பாதுகாப்பாகவும் இயக்குவது குறித்தும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே லாரிகளை இயக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது மெட்ரோ குடிநீர் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிப்பது குறிப்பாக மெட்ரோ குடிநீர் வாரிய அதிகாரிகளோடு காவல்துறையினர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். நேர கட்டுப்பாடு குறித்து ஆலோசனையில் ஈடுபட்ட உள்ளதாக மெட்ரோ குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருப்பதாகவும் இன்று அல்லது நாளை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வாய்மொழி உத்தரவாக பீக் அவர்ஸை தவிர இந்த மெட்ரோ லாரிகளை ஓட்ட அனுமதிக்க கூடாது என்று ஒரு உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் தற்போது லாரிகள் ஓடி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக 11 முதல் 4 மணி வரை மட்டுமே மெட்ரோ லாரிகள் ஓட அனுமதிக்கப்பட்டதாகவும், ஆனால் கோடை காலத்தில் மட்டும் அதற்கு தளர்வு கொடுக்கப்பட்டதாகவும் பின்பு அதுவே நடைமுறையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விபத்து ஏற்பட்டுள்ளதால் இன்றோ அல்லது நாளையோ போக்குவரத்து காவலருடன் ஆலோசனை செய்து ஏற்கனவே உள்ள 11 முதல் 4 வரை மட்டுமே அந்த நேர கட்டுப்பாடு மட்டுமே இயக்கப்படுமா அல்லது நேரமாற்றம் இருக்குமா என்பது குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது குறுகிய சாலைகளில் மட்டுமே இந்த போன்ற நேர கட்டுப்பாடு உள்ள நேரங்களில் இந்த தண்ணீர் லாரிகளை இயக்குவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், சிரமம் இல்லாமல் தண்ணீர்களை அதாவது குடிநீர்களை முறையாக வழங்குவது குறித்தும் தங்கள் செய்து உள்ள சிரமங்களையும் போக்குவரத்து காவலரிடம் தெரிவிக்க இருப்பதாக மெட்ரோ குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வாகனங்களை நிர்வாகமும் பாதுகாப்பாகவும் இயக்குவது குறித்து ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த நேர கட்டுப்பாடு குறித்து போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து அதை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மெட்ரோ குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.